என்னைக்காவது இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐபிஎஸ் ஆர் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம். இது காமனான விஷயம். பலருக்கு இது நடந்துட்டு தான் இருக்கு. வாங்க இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஐபிஎஸ்ன்றது ஒன்றும் இல்லை, இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. நம்ம கட் ஹெல்த் ப்ராப்பரா இருந்தால் இது நடக்கும். என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ சிம்டம்ஸ்னா ஒன்றும் இல்லை, ப்ளோட்டிங், கேஸ்ட்ரிக் இஷ்யூ, கான்ஸ்டிபேஷன் ஆர் டயரியா. ஸோ இதுதான். இது மேஜராக வரதுக்கு காரணம் ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாக இருந்தால் இது மாதிரி நடக்கும். ஆர் நம்ம ஃபுட் ஹேபிட்ல ப்ராப்பராக ஃபைபர் இல்லை, வாட்டர் இன்டேக் இல்லை, கஃபைன் ஆர் ஃப்ரைடு மைதா ஐட்டம் இது மாதிரி எடுத்துக்கிறதுனால நம்ம கட்டுக்கு உகந்த பொருட்கள் எடுக்காதனால இது மாதிரி வர ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன்? இதுலேருந்து எப்படி நான் வெளியே வர்றது அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயம். ஸ்ட்ரெஸ் லெவலை கம்மி பண்ணுங்க, தென் நிறைய ஃபைபர் ஃபுட் எடுங்க, வாட்டர் இன்டேக் ப்ராப்பராக பேலன்ஸ் பண்ணுங்க. இதை பேலன்ஸ் பண்ணாலே உங்கள் கட் ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். தென் ப்ரோபயாட்டிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. கட்டில் இருக்க மைக்ரோப்ஸ் ப்ராப்பராக இருந்தால் இந்த இஷ்யூஸ் நடக்காது. ஸோ உங்கள் மைக்ரோப்ஸை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் வெளியே வர முடியும். நீங்களும் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் நல்லா அஃபெக்டாக இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. ஆர்எல்ஸ் உங்களுக்கு இது ரிலேட்டடாக ஹெல்ப் வேணும், சப்போர்ட் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா டிஎம் பண்ணுங்க. பர்சனலாக இதை பற்றி ரிலேட்டடாக பேசுவோம். தேங்க்யூ.